ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், உடல் பருமனாக உள்ளவங்க அனைவருக்கும் ஏற்ற ஒரு நாற்காலி யோகாவாக பார்த்துட்டு வரோம். இது அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் கூட நேரம் கிடைக்கின்ற பொழுது நாற்காலியில் அமர்ந்து கொண்டே சின்ன சின்ன பயிற்சிகள் செய்து நமது உடல் மனக்குறைகளை தீர்த்து கொள்ளலாம். இப்போ நமது வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் அடிப்படை அப்படிங்கும்போது முதுகுத்தண்டு திடமாக இருக்கணும். முதுகுத்தண்டு நன்றாக திடமாக இருந்தால்தான் நமக்கு அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் நன்றாக இயங்கும். சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், இதயம், நுரையீரல் இது எல்லாமே நன்றாக இயங்கணும். அப்படின்னா அந்த முதுகுத்தண்டு கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு மூன்றுமே திடமாக இருக்கணும். அது திடமாக இருக்க செய்வது தான் யோக பயிற்சிகள். இப்போ இந்த யோகாசனங்கள் சரி இது வரைக்கும் கேள்விப்படலை, இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வயசு 50 ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு. அப்படிப்பட்டவர்கள் கடினமான ஆசனங்களை செய்ய முடியாது, உடல் வளையும் தன்மை வராது. அப்போ அவர்களுக்கு நாற்காலில் அமர்ந்து கொண்டே இன்றைக்கு நாம் முதுகன் தண்டை திடப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன யோக பயிற்சிகள், அதோடு சேர்ந்த முத்திரைகள், இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பில் ராஜ உறுப்புகள் அனைத்திற்குமே நல்ல சக்தி கிடைக்கும். சிறுநீரகம், சிறுநீரகப்பை அனைத்தும் சிறப்பாக இயங்கும். நிறைய நபர்களுக்கு 60 தாண்டியவர்களுக்கு ஒரு சோம்பல் ஏற்படுகின்றது. சுறுசுறுப்பில் காலையில் எழுந்த உடனே தலை முதல் கால் வரை அவர்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. அப்போ இந்த பயிற்சிகளை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. காலையில் முழிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மன அழுத்தம் நீங்கும், மன அமைதி கிடைக்கும், உடல் முழுக்க பிராண சக்தி நன்றாக கிடைக்கும். எல்லா செல்களுக்குமே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பயிற்சியின் மூலமாக பிராண ஆற்றலை பெறுகின்றோம், நோய் எதிர்ப்பாற்றலை பெறுகின்றோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ ஒரு நாற்காலியில் அமர்ந்து தடாசன நிலைகளில் சின்ன சின்ன பயிற்சிகளாக பண்ணி அதன் மூலமாக நம்ம எப்படி உடல் உள்ளுறுப்புகளை சிறப்பாக வைத்துக்கிடன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வார நாற்காலியில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கண்களை மூடிக்கோங்க, 2 கைகளையும் முட்டியில் வச்சுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடிகள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ முதுகெலும்பு நேராக வச்சுருக்கிறாங்க, நிமிர்ந்து உட்காந்துருக்காங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே 2 கைகளும் மேலே அப்படியே கொண்டவங்க. கைகளை கும்பிட வேண்டாம், ஒரு 1 ஃபீட் கேப்பில் வச்சுக்கோங்க. இதில் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே கைகளை கொண்டு வந்துடுங்க பொறுமையாக. ஒரு 5 வினாடி நார்மல் பிரீத்திங், சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டே 2 கை ஒரு 1 ஃபீட் கேப்பில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. Then normal breathing. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே கைகளை கொண்டு வந்துடுங்க. கைகளை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 செகண்ட். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ மூச்சு உள்ளெழுத்திட்டே 2 கை மேலே கும்பிட்டுக்கோங்க. பொறுமையாக மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே கொண்டு வாங்க.
கைகள் ரெண்டும் கும்பிட்டுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க ஒரு 3 முறை. Then normal breathing. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கையை கொண்டு வந்துருங்க. கைகள் அப்படி முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு 5 செகண்ட். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே கும்பிட்டுக்கோங்க. 2 கைகளையும் கூப்பி கும்பிட்டுக்கோங்க. கண்ணை மூடிட்டு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு 3 முறை. Then normal breathing. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியே விட்டுட்டே கை மெதுவாக கீழே கொண்டு வந்துருங்க. கைகள் அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மெதுவாக கை தலைக்கு மேலே கொண்டு போய்க்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. Then normal breathing. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக கைகளை கொண்டு வந்துருங்க பொறுமையாக. கைகளை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மீண்டும் ஒரு முறை கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மெதுவாக கையை தலைக்கு மேலே கொண்டு வைக்கோங்க. கண்ணை மூடிட்டு மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ கண்ணை மூடிய நிலையிலேயே 10 கவுண்ட்ஸ் நார்மல் பிரீத்திங் இறங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையாக கைகளை கொண்டு வந்துருங்க. கைகள் அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ முஷ்டி முத்திரை பண்ண போகிறாங்க. 4 விரலும் அடிச்சுட்டு கட்டை விரல் வெளியே கொண்டாந்து மோதிர விரல் வெளியே டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 5 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து பகுதி நுரையீரல் பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க. கட்டை விரல் உள்ள வச்சுக்கோங்க. 4 விரலும் அடிச்சுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க உயிரோட்டம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு செல்களுக்கும் உயிராற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த ஆதி முத்திரையின் மூலமாக காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின் முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி 2 நாஸ்வலியை மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூளை நரம்புகள் மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மன அழுத்தம் நீக்கப்படுவதாக எண்ணுங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள்.
உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ 2 நாஸ்ட்ரலியா மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முஷ்டி முதிரை, கட்டை விரல் வெளியே வச்சுக்கோங்க. 2 நாஸ்ட்ரலையும் மெதுவாக மூச்சு உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியே வருது, அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ஒரு 1 மினிட். உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு கொடுத்த இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை, மதிய, மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வயதானவர்கள், வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டுக்கோங்க. காலை நல்லா இந்த பயிற்சி செய்யக்கூடிய நேரம்னு எடுத்துட்டோம்னா 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே. இப்போ ரொம்ப வயதானவர்கள் அவ்வளோ சீக்கிரம் எழ முடியாதவங்க 6லேருந்து 7 மணிக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு 12லேருந்து 1:30 மணிக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மாலை 4லேருந்து 6:30 மணிக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். இரத்த ஓட்டம், மூச்சோட்டம், வெப்ப ஓட்டம் சிறப்பாக இயங்கும். உடல் முழுக்க நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கும். தெளிந்த சிந்தனை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.